ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரத்து செய்யப்படும். இதை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து செய்யலை அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிராகரிக்கப்படும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாத அளவிற்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கோம். கேஒய்சி அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைக்கான பொருளும் வழங்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த பொருட்களும் வந்து கிடைக்காது அப்படின்றத இப்போ அதிரடியாக ஒரு அறிவிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்காங்களே, அது வந்து 70 வயதுக்கு மேலும், அதே மாதிரி 5 வயது உள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஒய்சி அப்டேட் வந்து கட்டாயம் கிடையாது அப்படின்றத இப்போ தமிழ்நாடு அரசு ரிலாக்ஸேஷன் வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எதனால் ரேஷன் கடையில் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வந்து உள்ளவர்களுக்கு ஏன் மானிய விலையிலும் உங்களுக்கு வந்து பொருட்கள் கிடையாது, இது வந்து செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிய விலையில் பொருட்கள் கிடையாது, அந்த மானிய விலையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்றவும் தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க. இந்த நிலைதான் இனிமேல் யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில அப்டேட்களாக வந்து கொடுப்பாங்க இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதமும் ஒரு சில அப்டேட் வரும். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் என்ற 3 வகையான அட்டைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 வகையான அட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். இதில் வந்து முன்னுரிமைக்கான அட்டையாக வந்து இருக்கு இல்லையா? இந்த அட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரெல்லாம் வந்து 6 மாதங்களும் 6 வருடங்கள் நிறைய பேர் வந்து பொருட்களை வாங்காமலே வந்து இருப்பாங்க. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக தமிழ்நாடு அரசு வந்து ரேஷன் பொருட்களை வந்து வாங்காமல் இருந்த கார்டு வந்து ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு புதிய உத்தரவு. இனி யாருமே தப்பிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில அப்டேட்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 6 மாதங்களுக்கு ரேஷன் கார்டில் எதையும் வாங்காமல் இருந்தால் அந்த ரேஷன் கார்டை வந்து ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, 6 மாதங்களுக்கு பொருட்களை வாங்காமலே இருக்காது. ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டிருக்கும் புதிய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி ரேஷன் கார்டு வந்து ரூல்ஸ் வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுமே கார்டுகளுக்கு ஒரு புதிய விதிமுறையை வந்து மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இப்போது ஒரு ரேஷன் கார்டுதாரும் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் வந்து 5 வருடமே நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு கட்டாயம் சொல்லிட்டாங்க. சொல்லாமல் நீங்கள் ஒரு வருடம் மட்டும் பண்ணால் போதாது, 5 வருடமும் நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இந்த செயல்முறையை வந்து தவறவிட்டால் அவர்களுடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இலவச ரேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத நபர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களில் பலனை பெற முடியாது. அதேமாதிரி ரேஷன் விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும், நகல் மற்றும் போலி அட்டைகளை வந்து நீக்குவதும் மற்றும் தகுதியான பயனாளர்களுக்கு மட்டுமே இலவச உணவு தானியங்களை வழங்குவதே இந்த ஒரு விதிமுறையின் முக்கியத்துவமும் நோக்கமாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் திட்டத்தை மத்திய அரசு 2029ஆம் ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணமாக நம் நாட்டில் சுமார் 80 கோடி மக்கள் ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ இலவச தானியங்களை, கோதுமை, அரிசி, தானியங்கள் பெறுகின்ற நிலையில், இதனால் புதியதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. நிறைய பேர் போலியான ஆவணங்களை வந்து வைத்து ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முயற்சி செய்கின்ற நிலையில், இதன் அடிப்படையில் தான் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்கெலாம் வந்து கேஒய்சி
அவசியமாக்கப்பட்டுள்ளது. இது 5 வருடங்களில் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் புதிய விதியின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டு 5 வருடங்களுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இந்த செயல்முறை நாடு முழுவதும் அமல்படுத்துகிறது. ஆனால் இந்த விதிமுறையை கடுமையாக்குவது அல்லது தளர்த்துவது அந்தந்த மாநில அரசுகளின் கையில் இருக்கும். எனில் ரேஷன் கார்டை அந்த மாநில அரசால் வழங்கப்படுகின்றன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேஒய்சி செய்வது எப்படி, நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்ப தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில் ஆதார் எண்ணுடன் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை வந்து பார்த்திங்கன்னா முடிக்க வேண்டும். அங்கு கைரேகை அல்லது கருவிழி ஸ்கேன் செய்ய வேண்டும். ஆன்லைனில் சரிபார்ப்பிற்கு மீரா கேஒய்சி செயலி அல்லது NFSA என்ற போர்ட்டலில் பயன்படுத்தலாம். அதில் கேஒய்சி சரிபார்ப்பை ஆதார் எண் மற்றும் OTP மூலம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இவர்களுக்கு கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணால் இவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த செயலிலிருந்து விலக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்களுக்கு கைரேகை சரிபார்ப்பில் பிரச்சனை ஏற்படலாம். குறிப்பாக வயதானவர்கள் ரேஷன் கடைக்கு வருவது கேஒய்சி சரிபார்ப்பு செய்வதும் சிரமமாக இருக்கும். எனவே இவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 6 மாதங்களில் நீங்கள் வந்து செய்யலைன்னா இது வந்து ரத்து செய்யப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் ரேஷன் பொருட்கள் எதையும் வாங்காமல் இருந்தால் அவருடைய ரேஷன் கார்டை ரத்து செய்ய வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விஷயத்தில் ரேஷன் கார்டை ரத்து செய்து மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் ஒரு வேலை இந்த ரேஷன் கார்டு வந்து மீண்டும் கிடைக்குமா அப்படின்னா ஒரு வேளை தொடர்ந்து 6 மாதங்கள் ரேஷன் பொருட்களை கார்டை வந்து பயன்படுத்தாமல் இருந்து அந்த ரேஷன் கார்டு வந்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் பெற முடியும். அதாவது அந்த 3 மாதங்களுக்கு கேஒய்சி சரிபார்ப்பை முடித்துவிட்டு ரேஷன் கார்டை அப்டேட் வந்து செய்திடலாம். அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டியது இருக்கும். அது அதிக சிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும் என விஷயத்தில் கவனம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கார்டு இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருக்குது. மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியக்கூடிய சம்பவம், ஒரு நல்ல விஷயம் கூட வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து நாம் வந்து பொருட்கள் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து 6 மாதங்களுக்கு எந்த ஒரு பொருட்கள் நிறைய பேர் வெளியூரெல்லாம் சென்றிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் ஒரு அப்டேட்டாக வந்து இருந்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.